நீட்டை கொண்டு வந்தது யாரு? திமுக காங்கிரஸ் கூட்டு. அத ஆட்சிக்கு வந்ததுமே முதல் கையெழுத்து போட்டு ஒழிச்சிருவன்னு சொன்னது யாரு? இதே திமுக காங்கிரஸ் கூட்டு. மதுவிலக்கு கொண்டு வருவன்னு சொன்னது யாரு? இதே திமுக காங்கிரஸ் கூட்டு. ஆனா இவர்களுடைய அமைச்சர்களும் இவர்களை சார்ந்தவர்களும் 24 மணி நேரமும் தட்டுப்பாடு இல்லாம தமிழ்நாடு முழுவதும் சப்ளை செய்யறது இதே திமுக காங்கிரஸ் கூட்டு. ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இவர்களுடைய பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கறதும் சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமா வச்சிருக்கிறதும் யாரு? இதே திமுக காங்கிரஸ் கூட்டாளிகளோட சேர்ந்துதான். சட்டம் ஒழுங்க 5 வருஷமா கையிலே வச்சிருந்துட்டு சட்டம் ஒழுங்க இரும்பு கரம் கொண்டு நான் சரி செய்வேன்னு சொன்னவரு அந்த இரும்பு கரம் என்னாச்சுன்னு தெரியல, சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு தெரியல. இதற்கு காரணமும் யாரு? இதே திமுக காங்கிரஸ் கூட்டு. மின்சார விலையை குறைக்கணும்னு சொல்லிட்டு மின்சார விலையை ஏத்தனது யாரு? இதே திமுக காங்கிரஸ் கூட்டு. கேஸுக்கு மானியம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் முன்னெடுக்காதது யாரு? இதே திமுக காங்கிரஸ் கூட்டு. இது மட்டுமா, பல விஷயங்கள்ல கூட்டாளிகளா இருந்து பொய்யை மட்டுமே சொல்லி அதற்கான எந்த விஷயங்களையும் மக்களுக்காக செய்யாம 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இது எல்லாத்தையும் நாங்க சரி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் விவரமாக இருக்கிறார்கள். அதே போல மக்கள் நாமும் விழிப்போடு இருந்து விடியலை தேடிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. விடியல் யாரோ கொடுப்பாங்கன்னா கிடைக்காது. விடியலை தேட வேண்டியது நம்முடைய கடமை. விடியலை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து தமிழ்நாடை உண்மையிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து நமக்கு நல்லதொரு விடியலை உருவாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை.